இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்த நாமளும் பல வகையில முயற்சி பண்ணி பார்த்தோம். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. கடைசியா என் மாமா கதையை முடிக்கணும்னு ட்ரை பண்ணோம். அந்த டிரைவர் பயலால அதுவும் நடக்க முடியாம போயிடுச்சு. இதெல்லாம் நினைச்சாலே தூக்கமே வரமாட்டேங்குது. ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. அதுக்கு என்ன பண்றது சந்திரா? அந்த டிரைவர் பையதான் நாம என்ன பிளான் பண்ணாலும் அதை நாசம் பண்ணிடுறானே. விடக்கூடாதுங்க. இதுக்கப்புறம் அவனை ஜெயிக்கவே விடக்கூடாது. நாம அதிரடியா ஏதாவது செஞ்சு அவனை ஒரேடியா சாட்சி காட்டணும். அத அவன் நினைச்சு பார்க்காத பலத்த அடியா இருக்கணும். நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா நம்மளால அவனை ஒன்றும் பண்ண முடியலையே. நாம அவன் முன்னாடி அசிங்கப்பட்டு தானே நிக்கிறோம். இல்லங்க, இந்த தடவை நாம வேற ரூட்ல ட்ரை பண்ணணும். அப்பதான் அவனை மடக்க முடியும். சரி, என்ன பண்ணலாம் சொல்லு. அவன் தான் ராஜா சேதுபதியோட உண்மையான பேரன்னு நாம நிரூபிக்கணும். அந்த முயற்சியும் நம்ம பண்ணி பார்த்துட்டுமே, அதான் சக்சஸ் ஆகலையே. இல்லங்க, இந்த தடவை கண்டிப்பா நாம ப்ரூவ் பண்ணிடலாம். எப்படி? அந்த கிழவியோட பேரன்னு சொல்லிக்கிட்டு ஒரு லூசு பையன் தெரிஞ்சிட்டு இருப்பான்ல. ஆமா, அவனுக்கு அந்த டிரைவர் பையதான் கார்த்திங்கிறது நல்லாவே தெரியும். அவனை எப்படியாவது தூக்கிட்டு வந்து என் அக்கா காரி முன்னாடி ஒட்டி வெளுத்தோன்னா எல்லா உண்மையை கக்கிட போறான். அததான் இந்த வாட்டி நாம செய்யணும். சந்திரா, அவன் அந்த டிரைவர் பையலோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சே. அடி வெளுத்தாலும் அவன் உண்மையை சொல்ல மாட்டானே. அவன் அடிக்கு மசீலனா சாவு பயத்தை காட்டி உண்மையை சொல்ல வைக்க வேண்டியதான். உயிருக்கு பயப்படாதவன் எவனாவது இருக்கானா என்ன? நீ சொல்றதும் சரிதான். அவனுக்கு உயிர் பயத்தை காட்டினா கண்டிப்பா சொல்லுவான். என்ன நம்ம பொழப்பு இப்படி ஆயி போச்சு. வீட்டு பக்கமும் போக முடியல, ஹோட்டல் பக்கமும் போக முடியல. எல்லா பக்கமும் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கானுங்களே. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? சின்னதா ஒரு ஆள் மாறாட்டம் பண்ணேன், அது தப்பா? அவன் இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய கிரைம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்களை கூட விட்டுருவானுங்க போல இருக்கு. ஆனா என்ன போய் குறி வச்சு தேடிக்கிட்டு இருக்கானுங்க. மாப்பிள்ள, உன்னாலதான் நான் தலைமறைவான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன்டா. இந்த சுதந்திர நாட்டுல என்னால ஒரு டீ கூட குடிக்க முடியல. இந்த சுதந்திர நாட்டுல என்னால ரோட்ல நடந்து கூட போக முடியல. நான் ஒரு ஃப்ரீ பேட். என் கையும் காலையும் கட்டிப்பட்டா எப்படி? மாப்பிள்ள, கும்பாபிஷேகம் முடிஞ்சு நீ எல்லா உண்மையும் சொல்றதா சொல்லியிருக்க. நீ சொன்னாதான்டா நான் நிம்மதியா நடமாட முடியும். சீக்கிரம் சொல்லிரு மாப்பிள்ள. ஆஹா, ஒரு 500 ரூபாய வெளியெடுத்தது தப்பா போச்சே. என்ன நம்மள பார்த்து வரானுங்க? ஐயோ சார், நான் வெளியூரு. இந்த 500 ரூபா தான் இருக்கு. வேணா ஒண்ணு பண்ணுங்களேன். இந்த 500 ரூபாய வச்சுக்கோங்க. ஒரு 200 ரூபா கொடுங்க பஸ்ஸுக்கு. நீதான் இளையராஜாவா? என்ன கரெக்டா கேக்குறான்? ஏதோ வில்லங்கம் போல இருக்கே. இல்ல, கங்கை அமரன். ஆமா, எது கேக்குறீங்க? உனக்கு பாடுறதுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு கேள்விப்பட்டோம். அதான் பாட கூட்டிட்டு போலான்னு வந்தோம். உங்களையெல்லாம் பார்த்தா பாடுறதுக்கு கூப்பிடுற மாதிரி தெரியலையே, ஃபைட்டுக்கு கூப்பிடுற மாதிரில தெரியுது. நீங்க எல்லாம் ஃபைட்டர்ஸா? டேய், இத கண்டுபிடிக்கிறது இவ்வளவு நேரமாடா உனக்கு? சரியான தத்தியா இருக்கியேடா. வா, வண்டியில ஏறு வா. நான் வண்டி எதுவும் புக் பண்ணலையே சார். ஃப்ரீ டைம்ல கால் டாக்ஸி ஓட்டுறீங்களா? என்ன அவங்கிட்ட கதை பேசிக்கிட்டு இருக்கானுங்க? இந்த பாருங்க, நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. நான் எதுக்கு உங்களோட வரணும்? ரம்மியாடா ஒரு கை குறையுது, அதான் கூப்பிட்டான். வரியா? இந்த நகல் பண்றீங்களா? ரம்மி ஆடுறதுக்கு ஒரு கை குறையுதா? இந்த பாருங்க, நான்லாம் வரமாட்டேன். ஆஹா, கடவுளா பார்த்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு. மூளையை யூஸ் பண்ணி தப்பிச்சிட வேண்டியதுதான். சார், இன்ஸ்பெக்டர் இந்திரன் பேசுறேன் சார். நீங்க சொன்ன மாதிரி நான் மார்வேஷத்துல தான் சார் இருக்கேன். நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி இந்த ஏரியாவில் ரவுடி பசங்க யாரும் இல்ல சார். அப்படி யாராச்சும் ரவுடி பசங்க கண்ணில் தென்பட்டாங்கன்னா நான் உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சார். நீங்க உடனே நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 5-6 துப்பாக்கியோட 2 ஜீப் நிறைய கான்ஸ்டபிள் அனுப்புங்க சார். நான் உடனே கைது பண்ணிடுறேன். டேய், நீ இன்ஸ்பெக்டராடா? டேய், இந்த பில்டப்லாம் சுந்தர புருஷன் படத்திலேயே பார்த்தாச்சு. படம் பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். உன்னை தூக்கிட்டு வர சொல்லி எங்களுக்கு உத்தரவு. என்ன தூக்கிட்டு வர சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்களா?
ஆமாடா இப்ப வர போறியா இல்லையா வாடா. வாங்க. என்னடா அந்த கோமாளியை தூக்கிட்டீங்களா? இல்லண்ணே, இன்னும் தூக்கலண்ணே. டேய், அவன்லாம் ஒரு ஆளு, அவனை தூக்கலன்னு வேற சொல்றீங்க? டேய், உங்களுக்கு வெக்கமா இல்ல? அண்ணே, நாங்களும் அவனை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோண்ணே. அவன் வீடு, அவன் வேலை செய்யற ஹோட்டல்னு ஒரு இடம் இல்லண்ணே. ஆனா அவனை எங்கேயும் காணோண்ணே. நம்ம ஆளு ஒருத்தன் தகவல் சொன்னானே, அதான் கொஞ்சம் குழப்பமா இருக்குண்ணே. என்ன தகவல் சொன்னா? நாங்க அவனை தேடிட்டு இருந்தப்போ ஒருத்தவன் கண்ணுல அவன் பட்டிருக்கானே. அவன் தூரத்துல நடந்து போறப்போ யாரோ 3 பேர் வேன்ல வந்து அவனை தூக்கி போட்டுட்டு வேகமா போயிட்டு தான் சொன்னானே. நாங்களும் அந்த வேனை ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தோன்னே, அதுக்குள்ள அந்த வேனை எந்த பக்கம் போச்சுன்னே தெரியலண்ணே. என்னடா சொல்ற? வேற யாரோ தூக்கிட்டாங்களா? ஆமாண்ணே, அதனாலதான் அவனை எங்களால தூக்க முடியல. டேய், நாம தானடா அவனை தூக்க பிளான் பண்ணோம். வேற எவன்டா தூக்கி இருக்கான்? அதானே எங்களுக்கு ஒண்ணும் புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. போன வைடா. அந்த உதவக்கர பையில எவன் கடத்திருப்பான்? சொல்லுங்க. சந்திரா, இங்க ஒரு சின்ன சம்பவம் நடந்து போச்சு. என்ன சம்பவம் சொல்லுங்க. அந்த வீணா போன பையில நாம தூக்குறதுக்கு முன்னாடி வேற யாரோ வந்து வேன்ல தூக்கிட்டு போயிட்டாங்களாம். ஆனா அது யாரு என்னன்னு ஒண்ணும் புரியல. என்னங்க சொல்றீங்க? அவனை போய் யாருங்க தூக்கிட்டு போயிருப்பாங்க? ஒருவேளை அவன் நமக்கு எதிரி மாதிரி வேற யாருக்காவது எதிரியா இருப்பானோ? அதான் அவனை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன சந்திரா பண்றது? எனக்கு ஒண்ணும் புரியலங்க. இனிமேதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கணும். நான் போனை வச்சிடுறேன். யாரா இருக்கும்? ஒண்ணும் புரியலையே. வணக்கம் மேடம். வாங்க அத்தை. நீங்களா என்ன கடத்த சொன்னீங்க? எதுக்கு என்ன கடத்துனீங்க? நீங்க கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேன்ல. டேய், என்ன அத்தை கித்தன்னு சொன்ன பல்ல உடைச்சிருவேன். யாருக்கு யாருடா அத்தை? ஏன் அத்தை இவ்வளவு கோவப்படுறீங்க? ராஜன் மாமாக்கு நான் மருமகன்னா நீங்க எனக்கு அத்தை தானே. டேய், நடிக்காத. நீ அந்த கிழவியோட உண்மையான பேரை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஹோட்டல்ல சர்வரா வேலை பாக்குறவன் தானே நீ? ரெட்ட வேஷம் போட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கியா? என்னத்த சொல்றீங்க? நான் சர்வரா? அத்தை, நான் ராஜா சேதுபதியோட பேரன். அவர் பொண்ணு அபிராமியோட மகன். சென்னையில நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன். என்ன போய் சர்வர்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இங்க பாருங்க அத்தை, இது எங்க ஃபேமிலிக்கு கிரேட் இன்சல்ட். ஏய், உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது நீ ஒரு அன்னக்காவடின்னு. அண்ணக்காவடியா?